இன்றைக்கி நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னா, வாக்கிங் பேட்டர்ன் வந்து எப்படி ஃபாலோ பண்ணலாம், யார் யாரெல்லாம் போனால் நல்லது, யார் யாரெல்லாம் போனால் தொந்தரவு அதிகமாகும் அப்படிங்கிறது. யூஸ்வலாக வாக்கிங் வந்து ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக சில பேர் போவாங்க, இல்லை சில பேர் வந்து வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக சில பேர் போவாங்க. சில பேர் எல்லாருமே போகிறாங்க, அதனால் நம்மளும் போய் பார்ப்போம், உடம்புல ஏதாவது சேஞ்சஸ் வருதா அப்படிங்கிறத பார்ப்போங்கிறது போவாங்க. யூஸ்வலாக மெயினாக வாக்கிங் பண்ண வேண்டியவங்க கார்டியாக் சர்ஜரி இதே சம்மந்தமான ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க மைல்டு டு மாட்ரேட் வாக்கிங் பண்ணுறது ரொம்ப நல்லது. யூஸ்வலாக வந்து இந்த பெயின் ரிலேட்டடான ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா, இடுப்பு வலியோ, அந்த இடுப்பு வலி கால்களுக்கு ஸ்ப்ரெட் ஆனாலோ, முழங்கால் வலியோ இருந்தது அப்படின்னா அவங்க வாக்கிங் போகக்கூடாது. அப்படி வாக்கிங் போனாங்கன்னா அந்த தொந்தரவு அதிகமாகும். ஒரு காலில் இருக்கிற பெயின் வந்து இன்னொரு காலுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும், ரைட்டாக. அடுத்தது வந்துட்டு சில பேர் வந்து இந்த டிஸ்பல்ஜிங் கம்ப்ளைண்ட்டில் சஃபர் ஆகியிருப்பாங்க, சயாட்டிக் தொந்தரவு இருக்கும். அவங்களுமே வந்து வாக்கிங் போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. பெயின் உள்ள பேஷண்ட் வந்து வாக்கிங் போனாங்கன்னா பெயினோட லெவல் வந்து அதிகமாகும், பெயின் அக்ரவேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ வாக்கிங் வந்து ஒரு ரிமடியாக இருக்காது அந்த ப்ராப்ளத்துக்கு. அடுத்து வந்து வெயிட் அதிகமாக உள்ள பேஷண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 100 kg இருக்காங்க, நான் வாக்கிங் போய் நான் வெயிட்டை குறைக்கிறேன் அப்படின்னா அவங்களோட முழு வெயிட்டுமே முழங்காலில் கண்டினியூஸாக விடும்போது கார்டிலேஜ் அப்படின்ற ஒரு எலும்பு வந்து நம்ம முழங்காலில் இருக்கும். அந்த முழங்கால் வந்து சீக்கிரமாக தேய்மானம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 42 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு எலும்பு தேய்மானம் வருது அப்படின்னா, அதிகமாக வாக்கிங் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறவங்க, ரொம்ப வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு இயர்லியராக பிலோ 40 ஏஜ்லேயே வந்து தேய்மானம் வர ஆரம்பிச்சிடும். அதனால ஜாக்கிரதை, ஓகேங்களா. ஸோ வாக்கிங் பேட்டர்ன் உள்ளவங்க மெயினாக வந்து ஒரு 10 to 20 minutes வந்து ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது. இதில் எந்த விதமான உடல் உழைப்புமே இல்லை, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எனக்கு எல்லாருமே ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க எல்லா ஒர்க்குமே அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 10 to 20 minutes வாக்கிங் தேவை. எல்லா வேலைகளையும் நான் தான் பார்க்குறேன், காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ரெஸ்ட்டே இல்லை அப்படிங்கிறவங்க வந்து கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் வாக்கிங் வந்து ஒரு நெசசரியான விஷயமா இருக்காது. அதனால் வந்து உங்களுக்கு வேலைகள் பார்க்குறது போது ஒரு 10,000 ஸ்டெப்பாவது நீங்கள் மினிமம் பர் டே வந்து நடப்பீங்க. அதனால் எக்ஸஸாக ஒரு நடைப்பயிற்சி உங்களுக்கு தேவை கிடையாது. உங்களுக்கு அதிலேயே வந்து ஃபுல் பாடி பிளட் சர்க்குலேஷன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும், கொலஸ்ட்ரால் வந்து யூசேஜ் ஆக ஆரம்பிக்கும். அதனால் அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உடல் உழைப்பு இல்லாமல் இன்னொருத்தவங்கள ஹெல்ப்பில் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு 10 to 20 minutes வாக்கிங் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன்னா. ஸோ அந்த வாக்கிங் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்லோவாகும், ஃபஸ்ட்டு 10 minutes வந்து ஸ்லோவாகும், அடுத்து வந்து ஃபாஸ்ட் வாக் ஆகும், லாஸ்ட்டு 5 minutes வந்து ஸ்லோ வாக்காகவும் ஸ்டாப் பண்ணணும் வாக்கிங்கை. அது வந்து ஒரு பெஸ்ட்டு வாக்கிங் ரெமடியாக இருக்கும் ஆக்டிவிட்டீஸ் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ.